வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆக்ட்ரஸ் சமந்தா சிஎம் விஜய் அவர்களை இன்னைக்கு நேரில் சந்திச்சிருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான் இது. சமந்தா சிஎம் விஜய் அவர்களை சந்திச்சப்போ எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோஸை அவங்க இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி கேப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இன்னைக்கு சென்னையில் லேண்ட் ஆனப்போ ரொம்பவே சந்தோஷமாக உணர்ந்தேன். காரணம், நான் நம்ம சிஎம்மை சந்திக்க போகிறேன். எனக்கு எப்போவுமே தோணும், விஜய் சார் ஸ்க்ரீனில் வர வெறும் ஒரு ஹீரோ மட்டும் கிடையாது. அவர் எனர்ஜி, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவர் பார்த்து மக்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இதையும் தாண்டி பெரிய இடத்துக்கு போக போகிறாருன்னு தோணும். அவர் இந்த புதிய அத்தியாயத்துக்கு தைரியமாக வந்தது எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஏற்கனவே ஜாம்பவனாக இருக்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. இது ஈஸின்னு மட்டும் நினச்சி அவர் வரலை. அவரால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தான் வந்திருக்காரு. நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பாயிண்டில் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு நினைப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு யோசிப்போம். ஆனால் வெகு சிலர் தான் அதை பண்ணி முடிப்பாங்க. கண்டிப்பாக விஜய் சார் அவர் நம்புகிற மக்களையும் சர்ப்ரைஸ் பண்ணுவார். அவர் அந்த அதிகாரத்தில் இருக்கிறத வச்சு இதை சொல்லலை, அவர் வந்த நோக்கத்தை வச்சு சொல்கிறார். அவர் நினச்சதை நடத்தி காட்ட அவருக்கு பலமும் ஞானமும் கிடைக்க வாழ்த்துறேன். இதை பார்க்குற ஒரு இளைஞர்களுக்குள்ளேயும் நம்ம நினைக்கிறத விட வாழ்க்கை ரொம்பவே பெருசுங்கிறத இது ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சமந்தா சிஎம் விஜய் அவர்களை சந்திச்சதை ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. கத்தி, தெறி, மெர்சல்னு இப்படி 3 படங்கள் சமந்தா மற்றும் விஜய் அவர்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சினிமாவையும் தாண்டி அவங்க நட்பு இருக்குங்கிறது இந்த ரீசன்ட் போட்டோஸ் மூலமா உறுதியாயிருக்கு. மெர்சல் படம் பிறகு இவங்க 2 பேரும் மீண்டும் இப்படி பேரா பார்க்கறது இவங்க ஃபேன்ஸுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். சமந்தா மற்றும் விஜய் அவர்களுடைய இந்த திடீர் சந்திப்பை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.